சில இடத்துல சுருக்கமாக சொல்லிட்டு போடுவார். குழந்தை சுருக்கமாக சொன்னதை யார் விரிவுரை செய்யணும்? அப்பா திருநாவுக்கரசர் செய்வார். உதாரணம் பார்க்கலாம், சில உதாரணம் பார்ப்போம். பாவம் அறுப்பது நீர், இது திருஞான சம்பந்தர் பண்ணார். திருநீர் விபூதி, அது பாவத்தாக இருக்கும், விபூதியானது பாவத்தை அறுத்து விட்டுரும் சொன்னார். அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிட்டார். கொஞ்சம் நமக்கு விளக்கம் இல்லாமல் கொஞ்சம் மனசு சஞ்சலப்படுது, என்னங்க சரியாக புரியலையே அப்படின்னு. நாவரசர் வர்றார். என்னப்பா உனக்கு புரியல, நான் சொல்கிறேன். மந்திரம் நமச்சிவாயவாக நீர் அணிய பெற்றால் வெந்து அரும் வினையும் நோயும் வெவ்வழல் விறகிட்டு அன்றே. அவர் தெளிவுபடுத்துகிறார் பாருங்க. அவர் விபூதியை பூச சொன்னார். குழந்தை அப்பா சொன்னார், விபூதியை பூசுங்கோ, நமச்சிவாயை சொல்லி பூசுங்கோ. பூசினீங்கன்னா அவர் பாவம்னு சொன்னார்ல, அதுதான் வினையும் நோயுமா வருது. அது நெருப்பில் விறக போட்ட மாதிரி சாம்பலாக போயிடும். உதாரணமும் சொல்கிறார் பாருங்கள். நெருப்பில் விறக போட்டால் என்ன ஆகும்னு எல்லாருக்கும் தெரியும். அது பொசுங்கி சாம்பலாக போகும். அந்த நெருப்பில் போட்ட விறகு பொசுங்கி சாம்பலாவது போல் நமச்சிவாய சொல்லி நீரணிந்தவருடைய வினையும் நோயும் பொசுங்கி சாம்பலாக போகும். இதுக்கு மேலே என்ன தெளிவு வேணும்? கொஞ்சம் கவனிக்கணும். நம்ம நம்பணும். அவங்கள நம்பினா தானே அருள் வரும். நம்பினாருக்கு அருள் செய்யும் மந்தனர்கள் அல்லவா அவங்க. இப்போ திருப்பி குழந்தை என்ன சொல்வார்? சுருக்கமாக சொல்வார், முக்தி தருவது நீர். அதாவது விபூதி மோட்சத்தை கொடுக்கும். அதான் விபூதி அணிஞ்சால் மோட்சம், சிவகதி கிடைக்கும். நமக்கு கொஞ்சம் தெளிவு திருப்பி ஏற்படல. என்னங்க திருநீர் அணிஞ்சால் மோட்சம், அதை இப்படினால ஏற்றுக்க முடியலையேன்னு சொல்லுவோம். உடனே அப்புறம் ஒரு அப்பா அப்படி சொல்ல சந்தேகப்படாத, நான் விளக்கிறார். திருவாய் பொலிய சிவாய நம வென்று நீரணிந்த, நமக்கு உரிமை வருமா? அப்புறம் பாருங்கள் எவ்வளோ அற்புதமாக பாடுறாரு. சாமிகிட்ட போய் சண்டை போடலாம். இப்போ இங்கே ஒரு அம்மா இருக்காங்க, இவங்க சிவாய நமன்னு சொல்லி திருநீர் அணிஞ்சிட்டாங்க. சாமிகிட்ட போய் கேட்கலாம், அவங்க எனக்கு முக்தியை கொடு. சாமி கேட்பார், என்ன முக்தி கிடைக்கிற அளவுக்கு முக்தி என்ன சாமானியம் நினச்சிக்கிட்டியா? அது கேட்குற அளவுக்கு நீ என்ன பெருசாக தவம் பண்ணிட்டேன்னு சாமி கேட்குறாரு. அட போங்க ஐயா, திருநாவுக்கரசர் பாடிவிட்டார், இத்தனை கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. என்ன பாடினார் தெரியுமா? எனக்கு சிவாய நமன்னு சொல்லி திருநீர் அணிஞ்சா சிவகதி கொடு தருவாய் சிவகதி நீ பாதிரி புலியூர் அரணே, நீ கொடுத்தாகணும். நான் அப்படி என்னையா வேலை சிட்டேன் நீனு? இந்த முக்திங்கிற ஊதியத்தை பெறக்கூடிய அளவுக்கு நீ செஞ்ச வேலை. நான்லாம் ஒன்றும் பெரிய வேலையெல்லாம் செய்யலை. உட்காந்தேன், விபூதி பொட்டலத்தை பிரித்தேன், சிவாய நமன்னேன், எனக்கு திரு பொழிந்தது, நீ எனக்கு கொடுத்து விடும் முக்தியை. பாருங்களேன், இந்த சக்தியை நமக்கு திருநாவுக்கரசர் கொடுக்குறார். இதை